ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பிப்ரவரியுடைய மிக முக்கியமான ஒரு நாளாக பிப்ரவரி 11ஆம் தேதி வரப்போகுது. அன்று தமிழ் மாதமும் கூட ரொம்ப முக்கியமானது. அன்று தமிழ் மாதம் 10வது மாதமான தை மாதத்துடைய 29ஆம் நாள். ஆக்சுவலி அன்று கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த பிப்ரவரியுடைய 11ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை எல்லா முருகன் கோவில்கள்லையுமே ரொம்ப விசேஷமான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன விசேஷமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? கோவில்னாவே விசேஷம் இருக்கும், இதில் ஸ்பெஷல் விசேஷம் இந்த நாள். அப்படி என்ன ஸ்பெஷல் விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பூச நட்சத்திரமானது வருது. தையில் வரக்கூடிய பூசம், தையில் வரக்கூடிய பூசம் தைப்பூசம் என்று அழைக்கப்படும். தைப்பூசத்தன்னைக்கு அனைத்து முருகன் கோவில்களில் பயங்கரமான விசேஷங்கள் இருக்கும். ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பூசத்தை காட்டிலும் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம்தான் ரொம்ப திருவிழா இருக்கும். ஏன்னா தைப்பூசம் பயங்கரமான ஒரு சிறப்பு நாளாக கருதப்படுது. இந்த சிறப்பான நாளில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தைப்பூசத்தில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தைப்பூசத்துலேருந்து மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, தைப்பூசத்துடைய சிறப்புகளையும் தைப்பூசத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நாளில் சிறப்பு வழிபாடுகளும் அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்களும் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தேவர்களுடைய குருவாக பிரகஸ்பதியின் நட்சத்திரமாக இருப்பது பூசம். இந்த பூசம் மற்ற மாதங்களில் வருவதை விட தையில் வருவது ரொம்ப விசேஷம். அதனால் இந்த தைப்பூச தினத்தில் குரு வழிபாடு செய்வது உங்கள் ராசிக்கு மிகுந்த பலனை தரும். அதனால் தைப்பூசத்தில் நாம் குரு வழிபாடு செய்கிறது நல்லது. ஆக்சுவலி தைப்பூசத்தில் பழனிக்கு நிறைய பேர் காவடி எடுத்து பக்தர்கள் வழிநடுக்க செல்வாங்க. முருகனை நினைத்து பாடியபடி வருவதை நாம் அந்த சைட்லாம் போனால் பார்க்க முடியும். அந்த பாடல் காவடி சிந்துன்னு சொல்லப்படும். ஆக்சுவலி இதை நாம் இந்த தையில் அதாவது இந்த தைப்பூச கிட்டத்தில் நாம் அதை கேட்குறது பார்க்குறது அதெல்லாம் நமக்கு ரொம்ப மனதுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். ஸோ பழனிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை கேட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேட்காம இருக்கிறவங்க ஒரு முறை அந்த சைடெலாம் போய் பாருங்கள், அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் தைப்பூசத்தில் முருகன் மட்டும் கிடையாது. இந்த தினத்தில் சிவ ஆலயங்களுக்கு போய் சிவனையும் பார்வதி வழிபாடு செய்யலாம். ஆக்சுவலி இவங்களை இந்த நாளில் வழிபாடு செய்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க உங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் நிறைய அன்பானது அதிகரிக்கும். பிரியாத வரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பெற முடியும். அதனால் இந்த நாளில் முருகன் மட்டும் இல்லாமல் நீங்கள் சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்யலாம். அப்புறம் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குது. ஆக்சுவலி வாயு பகவான், வருண பகவான், அக்னி பகவான் இவங்கெல்லாம் ரொம்பவே முக்கியமான பகவான்கள். இவங்கெல்லாம் ஒரு ஆணவமாக இருந்தாங்க. ஈசன் அதீத சக்தியை இந்த நாளில் அவங்களுக்கு உணர்த்தியிருக்கிறாங்க. இந்த நாளில் இயற்கை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சிவன் மட்டும்தான் என்பதை உணர்த்தப்பட்டிருக்கு. அதனால் இந்த புண்ணிய நாள் தைப்பூசம் நன்னாளுங்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக இந்த தைப்பூசம் சிறப்பாக வருது. அதே போல் தை மாத பௌர்ணமி பூச நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய போது சிறப்பு வழிபாடுகள் நாம் செய்தால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பு பலன்கள் பெறலாம் என்பது தைப்பூசத்துடைய முக்கிய அம்சமாகவும் சொல்லப்படுது. அதே போல் சனி பகவான் தொடாத கடவுள் முருகனே. சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு இந்த நாளில் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுத்து வழிபாடு செய்யப்படுவதற்கு காரணமே சனி பகவானை கூழ் செய்வதற்கு தான். நாமளும் சனி பகவானை கூழ் செய்வதற்கு முருகனை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். தைப்பூசத்துலலாம் நீங்கள் பழனி முருகன் கோவிலுக்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக போய் அபிஷேக ஆராதனையை தரிசிங்க. நம்மளுடைய சகல பாவங்களும் தீரும். மேலும் இந்த நன்னாளில் நீங்கள் சுப காரியங்கள் செய்தால் தம்பதிகள் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும்.
எல்லாத்துக்கும் மேலே வேண்டியதை கொடுக்கக்கூடிய இந்த திருநாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பழனிக்கு போய் வழிபாடு செய்திங்கன்னா எந்த தடங்கள் இன்றி உங்களுடைய வேலை சுபமாக முடியும். அதனால் பழனிக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒருவேளை பழனிக்கு விசிட் பண்ண முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகனை விசிட் பண்ணால் கூட இந்த நாளில் புண்ணியந்தான். ஸோ இதுதாங்க தைப்பூசத்துடைய மகிமை. இந்த தைப்பூசத்துலேருந்து உங்களோட ராசிக்கு இப்போ தலையெழுத்து என்ன மாறுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்ன பலன்கிறத பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டமுடையவர்களாக இருப்பீங்கள, தயவு செய்து அந்த மாதிரி இந்த தைப்பூசத்துலேருந்து இருக்காதீங்க. சிக்கனத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுங்க. அதுதான் இந்த தைப்பூசத்துலேருந்து உங்களுக்கு நல்லது. ஆக்சுவலி இந்த பூசத்துலேருந்து தனாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறாரு. ஸோ இந்த காரணத்தினால பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேலே மனக்குழப்பம் உண்டாகலாம். அதனால் மனக்குழப்பம் உண்டாகாத மாதிரி மனதை அமைதியாக வைத்துக்க பாருங்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நல்லது. அப்புறம் சொத்து சம்மந்தமான காரியத்தில் நிறைய தடைகள்லாம் வரும். ஸோ சொத்து சம்மந்தமான காரியத்தில் தடைகள் வருவது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக எல்லாமே பார்த்து பண்ணிங்கன்னா தடைகள் விலகும். அப்புறம் ராசிநாதன் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால பயணங்கள் செய்கிறதன் மூலிமா நன்மை கிடைக்கும். ஸோ பயணங்கள் நிறைய செய்யுங்க. அது உங்களுக்கு நிறைய வகையில் உங்கள் மனசுக்கு ஆறுதலாக அமையும். புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. தொலைதூரத்திலிருந்து இருந்து வரக்கூடிய தாள்கள் நல்லதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணும், ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும். அதுதான் உங்கள் ராசிக்கு தைப்பூசத்துலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானாதிபதியான புதனுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்பாக சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த காரணத்தினால தொழில் வியாபாரத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றமானது உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே லாபமானது அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு திறமையாக செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் காண்பீங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ தொழிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது. ஸோ பயங்கரமான இந்த அதிர்ஷ்ட பலனை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடும்பாதிபதி சுக்கிரன் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலையானது உங்களுக்கு நிலவும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் ஆக்சுவலி இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் கூட ஆக்சுவலி மன திருப்தியை தரும். வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். எல்லாத்துக்கும் மேலே சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். ஸோ இது உங்களுக்கு குடும்ப ரீதியாக சொல்லப்பட்ட அற்புத பலன்கள். அப்புறம் பெண்களுக்கு தொலைதூர தாள்கள்லாம் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். பயணங்கள் நீங்கள் செய்யும்போது சாதகமான பலன் கிடைக்கும். திருமண சம்மந்தமான முயற்சிகளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வெற்றியை கொடுக்கும். ஸோ பூசத்துலேருந்து பெண்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கண் நோய் ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரம் வரும். தொழிலில் கூட திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கிறது நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. கூடுதலாக உழைச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் நினச்சதை உங்களால் அடைய முடியும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதிகம் பணியாற்றுவதனால உடல் சோர்வடைய நேரலாம். மேல் இடத்துல வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். யாரிடமும் வீண் சண்டையை தவிர்க்கிறது நல்லது. ஸோ சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு பாதிப்பு. அப்புறம் மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். திறமையை வெளிப்படுத்தணும். அது நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வெற்றி வாகையை சூட முடியும். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தைப்பூசத்தில் சிறப்பு பலன்களாக கன்னிராசிக்காரங்களுக்கு இது தாங்க கிடைக்கும். ஸோ கிடைக்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.